எக்ஸலண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம விண்டோஸில் ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஃப்ளட்டர் எஸ்டிகே அப்படின்னு இது வந்து நம்மளுடைய ஃப்ளட்டர் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் யூஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் டு இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன், விஎஸ் கோட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, கோட் இது ஓப்பன் ஆகுதுன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி வந்து ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்து இதில் எஸ் கொடுத்துக்கிறேன். நமக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கோட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து புதுசாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ இது ஒரு விண்டோ வச்சுக்கிறோம். அதில் எம்டியாக இருக்குது. ஓகேவா? எம்டியாக இருக்குது. ஒரு டெர்மினல் புதுசாக டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம். இந்த டெர்மினலில் ஓகேவா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைப் பட்டன். ஓகே, இதில் போய்ட்டு வியூ கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்ஸ்டால் பட்டன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அது பாருங்க, cannot find a flutter SDK, please download SDK. ஓகேங்களா? இப்போ என்னன்னா நம்மளுடைய பாத் கேட்குது க்ளோன் ஃப்ளட்டர் நான் கொடுக்குறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நீங்கள் இது பண்ணலாம், அல்லது இதில் போய்ட்டு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து மேனுவல் மெத்தட். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், என்ன லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ப்ரொஃபைல், அது வந்து C:'ல் யூசர்ஸ்னு, அடுத்தது உங்களுடைய நேம் என்னவோ அந்த இது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சிஸ்டமில் பார்த்தோன்னா C:'ல் யூசர்ஸ், அதுக்குள்ளார என்னுடைய ஃபோல்டர், இதில் வந்து ஃப்ளட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர்னு ஒரு ஃபோல்டர் வந்துருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ அது இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. யார் விஷுவல் ஸ்டுடியோ வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்ம வெயிட் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். பேஸ்ட் ஆன் த இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இது 1 GB அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோடும் பண்ணி கிட்டத்தட்ட 1 GB நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஃபைலில் தான் வந்து நம்மளுடைய ஃபைல் இது டேட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா?
இப்போ இது வந்து மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதில் இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த ஸ்டெப் தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? திஸ் டவுன்லோட் டேக்ஸ் கேன்சல். ஒன்ஸ் இட்ஸ் ஃபினிஷ் செக்கிங் நமக்கு வந்து அவுட்புட் பேனலில் இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அவுட்புட் பேனல்ன்றது இதில் தான் வந்து அந்த விஷயம் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் the following pop-up notification. Initializing the Flutter SDK few minutes. இந்த மாதிரி வந்து மெசேஜஸ்லாம் காமிக்கும். கடைசியாக தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். இந்த இது கம்ப்ளீட் ஆனதுக்கு நான் அடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இனிஷியலைசிங் Flutter SDK this may take few minutes. இங்கே பாருங்கள் அதே போல் செக்கிங் ஃப்ளட்டர் .stk version அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் செக்கிங் .stk. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு. டவுன்லோடு முடிச்சுட்டு இப்போ அடுத்த செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளட்டர் SDK முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இப்போ .stk வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். லேட்டஸ்ட் வெயிட். சரி, அடுத்தது இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கிறது. அந்த பில்டர் டூல் ஃப்ளட்டர் டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி while initializing the output panel இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அதையும் பார்க்கலாம். பில்டிங் ஃப்ளட்டர் டூல் ரன்னிங் ஓகே. ஸோ இந்த விஷயம்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு அடுத்து என்ன காமிக்கணும்னா இந்த ஆப்ஷன் when Flutter install succeeds, Visual Studio Code display the pop-up notification. Okay, we want to extend to the terminal. Yes, அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து அந்த பாத்தை வந்து add SDK to path. ஸோ அடுத்து நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். Material fonts. Okay. Then Flutter package tools subset இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, this is to run Flutter version. ஓகே, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ அந்த ஃப்ளட்டர் இது இந்த ஆப்ஷன் வருது. ஓகேங்களா? இது ரன் பண்ணுது. இது முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த மெயினான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இந்த டூல் சைன் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் ரைட் சைடில் காமிக்கிது பாருங்கள். ஓகே, do you want to add Flutter SDK? Add SDK to path. நான் கொடுக்குற the Flutter path is already on your path. ஓகே, ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லி மேபி என்னுடைய புதுசாக இருக்குதுன்னா இது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? லொக்கேட் SDK. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு இந்த பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஒன் அப்படின்னு நான் ஒரு பேர் வைக்கிறேன்.
அப்போ இது என்ன பண்ணணும்னா எனக்கு போய்ட்டு புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி Flutter ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அப்டேட்ஸ் ஆர் டிசேபிள் பிகாஸ் யூ ஆர் ரன்னிங் யூசர் ஸ்கோப். ஓகே, இது பிரச்சனை இல்லை, நம்ம விட்டுருவோம். இப்போ வந்து எனக்கு என்னென்னா Flutter கிரியேட் -template app already. அப்போ என்ன பண்ணுதுன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம சொன்ன பேரில் இந்த கமாண்டை ரன் பண்ணி எனக்கு வந்து ஒரு Flutter ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு Flutter செக் பண்ணிங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க Flutter எக்ஸ்டென்ஷன். அப்போ தான் வந்து இது அந்த காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுது, Flutter ரன் அப்படின்ற கமாண்ட் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஜுக்கு போயிடுவோம். இப்போ என்ன சொல்லுது, க்ளோஸ் அண்ட் ரீஓப்பன். ஓகே, இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஒன்றும் இது ஸ்டார்ட் டெவலப்பிங் அப்ளிகேஷன் சொல்லிடுச்சு. Flutter இதை கொடுத்தோம்னா எனக்கு இங்கே பார்த்து நோ டிவைஸ்ன்னு சொல்லி காமிக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நமக்கு வந்து இந்த டிவைஸ் ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, நான் இப்போதைக்கு வெப் கொடுக்குறேன். ஓகே, குயிக்காக ரன் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக Flutter ரன்னு சொல்லி நான் போட்டேன்னா டவுன்லோடிங் வெப் எஸ்டிகே. ஓகே, இப்போ இது இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் அதையும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிது. அப்போ எனக்கு வந்து இந்த Flutter வெப் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான சூஸ் ஒன் அவுட்புட். ஓகேங்களா? இதில் நம்ம வந்து ரெண்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ரெண்டுன்றது என்னென்னா குரோம், இதுதான் நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. இப்போ வந்து புதுசாக அந்த விண்டோ வந்து லான்ச் ஆகும், குரோம் விண்டோ வந்து லான்ச் ஆகும். அப்போ தான் நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அதுக்காக சில நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து லோட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இது வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? Flutter for web, இது வெப் வெர்ஷனுக்காக இது லோட் ஆகுது. ஸோ இதில் இப்போ என்ன சொல்லுதுன்னா நாட் இருக்கு ப்ளஸ் 6 டெவலப். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. தேங்க்யூ.